எனக்கு எங்க பார்த்தாலும் விஷால் தாங்க தெரியிறாரு. அவரு வாய்ஸ் தான் கேட்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறப்போ கனவுல கூட எனக்கு விஷால் அந்த சோஃபால உட்காந்து யார்ட்டயோ பேசிட்டு இருக்கிற மாரியே இருக்குதுங்க. ஒருத்தர வந்து லைவ்ல காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதே டாபிக் யாரெல்லாம் லைவ் பார்த்தாங்களோ, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நானாவது கொஞ்ச நேரத்தில நைட் ஒரு 10, 10:30க்கெல்லாம் படுத்துட்டேன். நெறைய பேர் மிட் நைட் வரைக்கும் பார்த்து வந்து வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, விஷால் தாங்க பேசிட்டு இருந்திருக்காரு. அதே பாயிண்ட் எனக்கு அப்படியே எந்த பக்கம் திரும்பினாலும் டெஸ்டினி நான் கரெக்ட்டா தான் இருந்தேன். ஸ்பேஸ் குடுத்துட்டேன். ஆமா என் தப்பு தான். அவங்க வந்து மெச்சூர்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ்ங்க அவர் பண்ணது தப்பு. வந்தீங்க, எல்லாரும் கேட்டீங்க. ஓகே. பட் ஒருத்தர்கிட்டயும் வந்து அவர் அதே எக்ஸ்ப்ளனேஷன குடுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே தாங்க சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வந்து தர்ஷிகா உள்ள வந்து பேசினா தான் வந்து அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க ஒரு போஸ்ட்டும் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில பார்த்துடலாம். இதனால என்ன தெரியுமா நடக்க போகுது? ஒண்ணு அவர் வந்து இப்போ வந்து நேத்தெல்லாம் பயங்கரமா பிரேக் டவுன் ஆயி அழுதுருப்பாரு. ஸோ, அதுல வந்து நெறைய பேர் யாரெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதுல பாதி பேருக்கு மேல அப்படியே மனசு இதாகி, "ஐய்யய்யோ! இல்லைங்க அவர் வந்து பாவம்" அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த சிம்பத்தி வோட்ஸ் வந்து நெறைய வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லையா, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாலே ஃபுல்லா பிரேக் டவுன் ஆயி, "நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். வெளில நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. பேசாம பணப்பெட்டிய தூக்கிட்டு ஓடிற வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ, இது 2ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், அவர் திடீர்னு ஒரு 2 நாள் உட்கார்ந்து ஃபீல் பண்றாரு, அழுவுறாருன்னா, நம்ம அத பார்த்தோனே அப்படியே மனசு இறங்கி, "ச்சே! ச்சே! பாவம்" அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ, இப்ப அவர் வந்து தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷிகா எவிக்ட் ஆயி வெளிய போனதுக்கு அவர் ரீசன் கிடையாது. ஏன்னா, தர்ஷிகா வந்து நிஜமாலுமே மெச்சூர்டான ஒரு பெர்சன் தான். அவங்க வந்து சின்ன பொண்ணு கிடையாது. ஸோ, அவங்க வந்து இங்க கேம் விளையாட வந்தாங்கன்னா, கேம விளையாடியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து ரியலாவே எமோஷனலா சில விஷயங்கள அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றது ஓகே. பட் அதனால அவங்க கேம் பாதிக்குது அப்படின்றத அவங்க கூட இருக்கிற குளோஸ் ஃப்ரெண்டே வந்து அத்தன வாட்டி சொல்லியிருப்பாங்க. அப்பவாவது அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயி வெளிய போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே ஒழிய, அத வந்து அவங்க செய்யல. அத செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்க இந்நேரம் உள்ள இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ, விஷாலால வந்து எவிக்ட் பண்ணி வெளியலாம் அனுப்ப முடியாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தர்ஷிகாவோட மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். விஷாலோட மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தளவு அவரு 100% அவங்கள என்கரேஜ் பண்ணாருங்க. அவர் வந்து அந்த ஸ்பேஸ் குடுத்தாரு. அதையும் தாண்டி அவர் என்கரேஜ் பண்ணாரு. கிரஷ்ன்ற வேர்ட 1000 வாட்டி அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன கேட்டா, அவர் வந்து இந்த சாச்சனா அவங்க கிட்ட பிஹேவ் பண்றதெல்லாம் கூட விடுங்க. அன்ஷிதாட்ட பிஹேவ் பண்ணத விட கூட தர்ஷிகா கிட்ட ரொம்பவே டிஃபரண்டா தான் பிஹேவ் பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ, அதனால அவர் மேல அந்த மிஸ்டேக் இருக்கு. பட் எவிக்ட் ஆனதுக்கு அவர் தான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ, இதுதான் வந்து என்னோட பாயிண்ட். இன்னும் சொல்லப்போனா விஷால பத்தியே நம்ம 2, 3 நாளா பேசி, பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இதோட இந்த டாபிக் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ, தர்ஷிகா வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள போயிருக்காங்க இல்லையா? அவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இல்லல்ல. இப்பவும் போட்டியாளர்களா தான் போயிருக்காங்க. ஸோ, அந்த 8 பேருமே வந்து நான் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இந்த கேள்விங்கலாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. அவங்க ஆஸ் அ வியூவரா அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கேட்கணும்னு தோணுன விஷயங்கள தான் அவங்க போய் கேட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட எவிக்ஷனுக்கு நான் தான் காரணம். இந்த ப்ளேம தூக்கி இன்னொருத்தவங்க மேல நான் போட விரும்பல. யாருமே வந்து இன்னொருத்தர ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நான் வந்து அங்க இருக்கிற வரைக்கும் யாரையோ வேணும்னே ஒரு விஷயத்த பண்றதோ, இல்ல ஹர்ட் பண்றதோ, இல்ல வந்து அவங்களோட கைண்ட்னஸ் அதெல்லாம் வந்து நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணவே இல்ல. என்னோட ஜென்யூனான எமோஷன்ஸ தான் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன். பட் அதனால எனக்கு வந்து பயங்கரமா ஆப்படிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயம் அதாவது என்னோட கன்சர்ன்ஸ் என்கிட்ட இருக்கிற எல்லா கேள்விகளையுமே அதே ஃபோரம்ல அதாவது அந்த பிக் பாஸ் அந்த ஷோலயே நான் போயிட்டு அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் அதாவது விஷாலோடயே உட்கார்ந்து நான் டைரக்ட்டா பேசுவேன். ஸோ, அதனால அதுவரைக்கும் அன்னெசஸரியா மாத்தி, மாத்தி ப்ளேம் பண்ணி இந்த மாரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்ட போட்டுருக்காங்க. ஸோ, நானுமே அதுதான் சொல்றேன். இன்ஃபாக்ட் 2, 3 நாளாவே நான் வீடியோல அதான் சொல்லிட்டு இருக்கேன். தர்ஷிகா வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏன்னா தர்ஷிகா வந்து இத விஷால்ட்ட பேசினா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க என்ன பார்த்துருக்கீங்களோ, அதுதான் நானும் பார்த்துருக்கேன். அண்ட் வெளிய போன கண்டஸ்டன்ட்ஸும் அதே தாங்க பார்த்துருக்க போறாங்க. வித்தியாசமா எதுவும் புதுசா பார்க்கல. ஸோ, இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளார பேசிக்கிட்டா தான் ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் இதுக்கான ஃபுல் ஸ்டாப்ப நம்ம வைக்க முடியும். ஸோ, இதோட இத பத்தி பேசுறத நிறுத்துறது வந்து பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சும்மா இருக்கிறவங்களலாம் சும்மாவே இருக்க விடுங்களேன்டா அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா சும்மா இருக்கிறவங்களலாம் உசுப்பேத்தி அவங்க வந்து பெரிய ஆளா ஆயிடுறாங்க அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஆர்னவ் வந்தாரு. என்னங்க சும்மா சாதாரண பேச்சா பேசினாரு. அவர் பேசினத கேட்டு நானே மிரண்டுட்டேன். ஏற்கனவே வெளிய போறப்போ விஜய் சேதுபதி சார் கிளியரா சொல்லியிருப்பாரு. ஸ்டேஜ் மேனர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெக்கோரம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது அப்படின்ட்டு. அவ்வளவும் கேட்டுட்டு மறுபடியும் உள்ள வந்து எடுத்தோனே கண்ட கர்மமும் பேசியிருப்பாரு அவரு. அருண் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வாரமா பயங்கரமான ஒரு சைலன்ட் மோட்ல அவரு பாட்டுக்கு அவரு ஒரு கேம யோசிச்சு நம்ம இப்படி போயிரலாம்ப்பா லாஸ்ட் 3 வீக்ஸ்ன்னு நெனச்சிட்டு இருக்காரு. தேவையில்லாம இவரு வந்து அவர் கண்ல விரல விட்டு நோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு கடைசியில பல்பு வாங்கிட்டு அருணுக்கு பயங்கரமான மாஸ் மொமெண்ட்ட குடுத்துட்டு தான் வந்தாரு. என்னடா பயங்கரமா உள்ள வரப்போவே ஆளு வந்து செம்மையா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படி இந்த தாடி மீசெல்லாம் வச்சுட்டு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கிறாரு அப்படின்னு நெனச்சேன். வந்து அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா, அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைச்சிருக்கும். பட் ஏன் இப்படி
தேவையில்லாம வந்து இவ்ளோ வன்மத்த கக்குறாரு அப்படின்றது தெரியல. நான் பழி வாங்க போறேன், பழி வாங்க போறேன்ற மாரியே தான் திரும்ப திரும்ப அவரு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயி அவர வந்து இது பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ரவீந்தர் சார் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு காலையில லைவ்ல உட்கார்ந்து வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம சுனிதா அண்ட் ரயானுக்குலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எப்படி ஏன் வெளிய போனாங்க? இல்ல மக்கள் எப்படி பார்க்குறாங்க? சுனிதா நீங்க ஏன் எவிக்ட் ஆனீங்க? அப்படின்னா நம்ம சுனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாக்லின் மேல இருந்த கோவம் உள்ள இருந்தப்பவும் இருந்துச்சு. வெளில போய் பார்த்துட்டு வந்தப்பவும் அதே கோவத்தோட தான் இருக்கிறாங்க. ஜாக்லின் இப்படி தான் பண்றாங்க, இப்படி தான் பண்றாங்க. ஸோ அதுக்கு ரவீந்தர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ரயான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க ஃபேமிலி ரவுண்ட்லேருந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயி ஜாக்லின நம்பலாமா வேணாமான்னு இருந்தாரு. அவருமே டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இந்த போன கண்டஸ்டன்ட்ஸ்லாம் திரும்ப உள்ள வரப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு நெனச்சு வந்தாங்களோ, அத வந்து நடத்திட்டாங்க. நெறைய பேர் அங்க குழம்பி போயிருக்காங்க. சில பேர் மட்டும் தான், நீங்க எவ்வளோ குழப்புனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோமோ 1ல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இந்த மாரி ஒரு டாஸ்க் எல்லா பிக் பாஸ் சீசன்லயுமே வருமே, எப்படி வரல அப்படின்னு. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் குடுத்துருவாங்க. அந்த கேரக்டர வந்து அவங்க ப்ளே பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்து என்னடா வரலன்னு பார்த்தேன். பார்த்தா அது இங்க வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டாஸ்க்கோட பேரு. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மூவில வர கேரக்டர்ஸ் மாரி ஒண்ணு ஒண்ணா குடுக்குறாங்க. ஸோ அதுக்கான சாங் ப்ளே பண்றப்போ இவங்க போய் அந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுல சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த த்ரிஷா அந்த ஷல்லலா இருக்குல்ல, அந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. அடுத்து நம்ப தர்ஷா பார்த்தீங்கன்னா, பதீஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றாங்க. அண்ட் அருண் பார்த்தீங்கன்னா, நம்ப வாரணமாயிரம் சூர்யா கேரக்டர் ப்ளே பண்றாரு. அண்ட் நம்ம சிவா பார்த்தீங்கன்னா வந்து அந்த மங்காத்தா ரோல் அந்த ட்ரெஸ்ஸும் அதுவும் வந்து செம ஆப்ட்டா இருந்தது. அண்ட் அவரோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ பார்ப்போமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ரோமோல இருந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆப்ட்டா, ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனா இத பேஸ் பண்ணி இப்ப வந்திருக்க வெளிய இந்த பழைய கண்டஸ்டன்ட்ஸ் அண்ட் புது கண்டஸ்டன்ட்ஸ்குள்ளார ஏதாவது ஒரு போட்டியா வந்து இது வந்து பாயிண்ட்ஸ் மாரி ஏதாவது கன்வெர்ட் பண்ணுவாங்களா? என்ன பண்ண போறாங்க? போன வாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு குடுத்துருவாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏத்த மாரி நீங்க காசு அவங்களுக்கு குடுக்கணுன்ற மாரியான ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாரி எதுவும் நடக்க போதா? இல்ல என்ன? எத பேஸ் பண்ணி இந்த 2 ரீப்ளேஸ்மென்ட் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.